திருவோடு வந்து என்ன இப்போ நம்மளே இப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டோமா, என்னடா டே போடா உனக்கு கிடைச்ச திருவோடு தான்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் போய் எல்லாத்துக்கும் வந்து திருவோடு கிடைக்காது. புண்ணியம் பண்ணினவங்களுக்கு மட்டும்தான் திருவோடு கிடைக்கும். அதே டைமில் சிவனுடைய பக்தனுக்குத்தான் திருவோடு கிடைக்கும். மீதி எல்லாரும் சிவன் வந்து எல்லாத்துக்குமே அந்த பாக்கியத்தை வந்து கொடுக்க மாட்டார். எல்லாத்துக்கும் திருவோடு கிடைக்காது. விலைக்கு வாங்கி வைக்கிறதெல்லாம் திருவோடு கிடையாது. சிவன் கொடுக்கணும், நம்மளுக்கு வந்து சிவன் கொடுக்கணும். இதில் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி திருவோடு கொடுத்தா தான் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். சிவனுடையது, இது சிவனுடைய சொத்து திருவோடு. திருவோடுங்கிறது வந்து நானே வந்து தேங்காய் தாங்க நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து திருவோட்டுக்குன்னே காய் வருது. இந்த காய் வருது. இந்த காயை வந்து 2ஆக அறுத்தினா 2 கப்பு வரும். அதில் வந்து திருவோடு. பாக்கியம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் திருவோடு கிடைக்கும். எல்லாத்துக்கும் அந்த திருவோடு கிடைக்காது. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாமே 100 வருஷம் 120 வருஷம் வாழ்ந்தாங்க. அவன் எல்லாம் பச்சை காய்கறி அந்த மாதிரி இதை தின்னு இந்த மாதிரி இதில் தான் திம்பான், சாப்பிடுவாங்க. சாமியாருங்க அத்தனை பேரும் அவ்வளோ நாள் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் வகை வகையாக சாப்பிட்றோம், பிடிக்கிறோம். தட்டத்தில் சாப்பிட்றாங்க, தங்க தட்டத்தில் சாப்பிட்றாங்க, வெள்ளி தட்டத்தில் சாப்பிட்றாங்க. ஆயுசு நீ எதில் சாப்பிட்டாலும் 70 வருஷம் தான் இனிமேல் மனிதனுடைய வாழ்க்கை. தாத்தா பாட்டியை இனிமேல் பார்க்க முடியாதுங்க. இனிமேல் பார்க்குறது எல்லாமே தாத்தா பாட்டின்னு பேரை சொல்லிக்கலாமே ஒழிய அதுக்கு இனிமேல் இது கிடையாது.